தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு, தக்சி உள்ளிட்ட இருவருக்கு விளக்கமறியல் நீடிப்பு. வங்கக்கடலில் தாளமுக்கம் தீவிரம், பல மாகாணங்களுக்கு எச்சரிக்கை. யாழ் மாவட்டத்திற்கு காத்திருக்கும் பெரும் ஆபத்து, பேரழிவை சந்திக்கும் எச்சரிக்கும் யாழ் பல்கலையின் விரிவுரையாளர். போதைப் பொருளுக்காக சொந்த மகளிடம் தந்தை செய்த செயல், தமிழர் பகுதியொன்றில் சம்பவம். கனடாவில் வீழ்ச்சியடையும் எண்ணெய் விலை. ரொரண்டோவில் கடும் பனிப்பொழிவு, பேருந்து சேவைகள் ரத்து. தொடர்பென விரிவான செய்திகள். பாதாள உலக குழு தலைவன் என கூறப்படும் கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசார சிவந்தி என்பவருக்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை மற்றும் தங்குமிட வசதி வழங்கியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நந்தகுமார் தக்ஷி உள்ளிட்ட இருவருக்கு இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த இரு சந்தேக நபர்களையும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த இரண்டு சந்தேக நபர்களையும் இன்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் முன்னிலைப்படுத்தினர். இதனையடுத்து சந்தேக நபர்களை ஜனவரி 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கும் நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்கக்கடல் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள குறைந்த தாளமுக்க பிரதேசம் அடுத்த 24 மணித்தியாலங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றதாகவும் வளிமண்டலவியல் திணைக்கள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்புவ பகுதியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. சட்டவிரோத மதுபானம் அருந்திய மேலும் 8 பேர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்விடயம் தொடர்பில் ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஆண் சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் கைதான 2 பெண்களும் மாரவிலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இம்மாதம் 19ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழ் மாவட்டத்தில் 500 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வகையில் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை இன்று முன்னெடுத்த அவர் மேலும் கூறுகையில், உருவாகியுள்ள தாழ்வு மண்டலமானது நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர உள்ளது. இது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர உள்ளதென்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 1970ஆம் ஆண்டிற்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள 21வது தாழ்வு மண்டலமாக அமைகிறது. எதிர்வரும் 8, 9, 10ஆம் திகதிகளில் கிழக்கு மாகாணம் பாரியளவு மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. அத்துடன் 9, 10ஆம் திகதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது. எனவே பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு எச்சரிக்கையை அவதானத்தில் கொண்டு தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் வாங்குவதற்கு பணம் தேவைக்காக 14 வயது சிறுமியான தனது மகளின் கையில் இருந்த தங்க வளையலை கழற்றி தருமாறு அடித்து தாக்கியதில் சிறுமி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவத்தை அடுத்து தந்தையை கைது செய்து பின்னர் எச்சரித்து விடுவித்த சம்பவம் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள மாவிலங்குதுறை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ள நிலையில் அதை வாங்குவதற்கு பணம் இல்லாததை அடுத்து 14 வயது சிறுமியான அவரது மகள் அணிந்திருந்த 3 பவுன் தங்க வளையல்களை கழற்றி தருமாறு கோரியுள்ளார். அதை கழற்றி கொடுக்க சிறுமி மறுத்ததை அடுத்து சிறுமியை அடித்து தாக்கியதில் சிறுமி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக போலீசாருக்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து அந்த நபரை கைது செய்ய சென்றபோது போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவரை கைது செய்து எச்சரித்து விடுவித்தனர்.
முன்னாள் அமைச்சர்கள் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்களும் தற்போது மகர சிறைச்சாலை மருத்துவமனையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்களின் குடும்பத்தினர் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து வழங்குவதாக சிறை அதிகாரிகளிடம் விடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நாளில் இருந்து மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வழங்கப்படும் வழக்கமான உணவை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஜான்சன் பெர்னாண்டோ ஆகியோரை காண மகர சிறைச்சாலை மருத்துவமனைக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரொரென்டோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல மணி நேரம் நீடித்த உறைபனி மழையை தொடர்ந்து பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது கடும் பனிப்பொழிவு ஏற்படும் என கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில பகுதிகளில் ஒரு மணித்தியாலத்திற்கு 2 முதல் 5 சென்டிமீட்டர் வரை பனி பொழியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வீதி தோற்றப்பாடு வெகுவாக குறையக்கூடும். வீதிகள் மற்றும் நடைபாதைகள் பனியினால் மூடப்பட்டிருப்பதால் வாகனங்களை செலுத்தும் போது விளக்குகளை ஒளிர செய்யுமாறும் வேகத்தை குறைத்து பாதுகாப்பான இடைவெளியை பேணுமாறும் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மோசமான வானிலை காரணமாக யோர்க் மற்றும் ஹால்டன் பிராந்தியங்களில் பாடசாலை பேருந்து சேவைகள் மற்றும் ஏனைய போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எனினும் பாடசாலைகள் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வான் மற்றும் மார்க்கம் போன்ற நகரங்களில் வீதிகளில் உள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதே சமயம் பனி மற்றும் ஐஸ் படிவுகள் காரணமாக வீதிகளை சுத்தம் செய்ய சாதாரண நேரத்தை விட அதிக காலம் எடுக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் குளிரால் பாதிக்கப்படுபவர்களுக்காக ரொரென்டோ மாநகர சபையினால் 5 வெப்பமூட்டும் மையங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. வீதிகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படுவதால் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவின் பலசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் குறிப்பாக நாட்டின் எண்ணெய் விலைகள் வீழ்ச்சியடைய தொடங்கியுள்ளதாகவும் பொருளாதார நிபுணர் அமண்டலிங் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் நிகழப்போகும் ஒரு விடயமாக கருதப்பட்ட இந்த விலை வீழ்ச்சி தற்போது ஏற்கனவே ஆரம்பமாகி விட்டதென அவர் வலியுறுத்தினார். அண்மையில் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த நாட்டு எண்ணெய் சந்தையை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிப்பது உலகளாவிய சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுவேலாவின் எண்ணெய் உற்பத்தி மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினால் அது உலக சந்தையில் அதிகப்படியான விநியோகத்தை உருவாக்கி விலைகளை மேலும் குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த நகர்வு கனடாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறைக்கு கடும் போட்டியை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். எண்ணெய் விலை வீழ்ச்சி வாகன சாரதிகளுக்கு எரிபொருள் விலையில் ஓரளவு நிவாரணம் அளிக்கக்கூடும் என்றாலும் இது கனடாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் குறிப்பாக அல்பர்டா போன்ற பலசக்தி உற்பத்தியை நம்பியிருக்கும் மாகாணங்களின் வருவாயில் பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.